ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி ஒரு நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ளவுஸ் பீஸ், லைனிங் பீஸ் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது லைனிங் பீஸில் ப்ளவுஸோட இறக்கம், ப்ளவுஸோட அகலமெல்லாம் ஏற்கனவே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நெக்கோட ஷேப்பை ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு லைட்டாக பார்ட் ஷேப்புக்கு இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ளவுஸோட வெளிப்பகுதி மேலே வர மாதிரி வச்சுருக்கேன், அதாவது ரைட் ஸ்பேஸு. அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பின் பண்ணியாச்சு. இப்போ நெக்கை சுற்றிலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். நான் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தேன். அந்த 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு தையல் போடும்போது துணி நமக்கு நகராமல் இருக்கும். தையல் போட்டதுக்கப்புறமா அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணினதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி கிராஸாக சிசர் கட் போட்டு விடுங்க. அப்போ தான் திருப்பும்போது நமக்கு நீட்டாக வரும். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு அந்த லைனிங் பீஸ் மேலே பிசுறு பகுதி வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு திருப்பும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு நீட்டாக வரும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நம்ம டபுள் ஸ்டிச் போடுற மாதிரி. இப்போ இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் பீஸ், லைனிங் பீஸ் எதையும் இழுக்க வேண்டாம், கரெக்டாக வச்சுட்டு போடுங்க. நம்ம ஏற்கனவே உள்ளே வந்து தையல் போட்டிருக்கிறதுனால இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே அந்த ஷேப் நீட்டாக வரும். பாருங்கள், நெக்கை சுற்றிலும் நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறமா ப்ளவுஸ் பீஸையும் லைனிங் பீஸையும் சேர்த்து வச்சு சுற்றிலும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இடுப்பு பகுதியை மடிச்சடிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டுருந்தேன், அதை டபுள் ஃபோல்டிங் போட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்ணி அப்புறமா தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம்தான். இப்போது நெக்கை சுற்றிலும் நம்ம வந்துட்டு ஃப்ரில்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் 2 இன்ச் அகலத்தில் நேர் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது நெக்கோட சுற்றளவு என்ன இருக்கோ அதை விட ஒரு 3 பங்காவது நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நெக்கு என்ன சுற்றளவு இருக்கோ அதே மாதிரி 3 பங்கு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி எட்ஜில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சுருக்கம் எதுவும் வந்துடக்கூடாது, அதனால் நீட்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரில்ஸோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா ஃப்ரில்ஸோட கேப்பும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். ஒரு இடத்துல பெருசாக ஒரு இடத்துல சின்னதாக வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் ஒரே மாதிரி ஈவனான கேப்பு விட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஃபுல் கிளாத்தையும் இதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஃப்ரில்ஸை அப்படியே நம்ம நெக்கில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பீஸை இழுத்துறாதீங்க, அப்படியே வச்சுட்டு தையல் போடுங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல நீட்டாகவும் இருக்கும் இந்த டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் சுற்றிலும் அந்த லேஸை வச்சு அட்டாச் பண்ணி தையல் போட்டுட்டேன். தையல் போட்டதுக்கப்புறமா அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் அதை கட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இதில் ரோப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மலாக ப்ளவுஸுக்கு அந்த கயிறு தைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தைக்கிறதுக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை 2ஆக மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்லா தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா தின்னாக வருதோ அந்தளவுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அதனால் ரொம்ப கேப் விட்டு தையல் போடாதீங்க, நல்லா எட்ஜில் தையல் போடுங்க. பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை திருப்பிக்கலாம். நான் வந்து ஊசி நூல் வச்சு திருப்பிக்கிறேன். நீங்கள் நீளமான கம்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட திருப்பிக்கலாம். நீங்கள் நார்மலாக எப்படி இந்த ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ணுவீங்களோ திருப்புவீங்களோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க.
திருப்பினதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்து ஒரு 1.5 இன்ச் லென்த் இருக்க மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரில்ஸில் எத்தனை ஃபோல்டிங்ஸ் இருக்கோ அத்தனை ரோப் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால் இதை வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படியே கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோப்பை 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒவ்வொரு ஃப்ரில்ஸ்லேயும் ஒரு ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு யூ ஷேப்புக்கு இதை மடித்து வைங்க. மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு ஃப்ரில்லையும் ஒவ்வொரு ரோப் வச்சு சுற்றிலும் ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக அந்த ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இதில் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸ் இருக்க மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த லேஸை வந்துட்டு அந்த நெக்கு பகுதியில் வச்சு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளியில் எதுவும் பிசுறு தெரியாத மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக சுற்றிலும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக தான் லேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த லேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டுருங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இடுப்பு பகுதியில் நம்ம எப்போவும் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே 2 சைட்லேயும் டாட்ஸ் பிடிச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நீட்டாக இந்த மாதிரி 2 பக்கமும் டாட்ஸ் பிடிச்சி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் நம்ம பீட்ஸ் வந்து தைக்க போகிறோம். அதுக்கு கோல்டு கலரில் நான் மணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பெரிய சைஸ் வச்சு தைச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த ரோப்பு வந்துட்டு நம்ம யூ ஷேப்புக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எட்ஜில் ரோப்பில் சென்டரில் இந்த மாதிரி ஒரு மணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரோப்புக்கும் நடுவுலையும் ஒரு மணி வச்சு தைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ரோப்பு கிட்ட மணி வச்சு தைச்சிடுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படும் போது மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா ரோப்புக்கும் இதே மாதிரியே நான் மணி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் நெக் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்ரீசன் விமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.